கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கு என்று சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிப்பது என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில யாருக்காவது எதையாவது செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் உத்தரவு கொடுத்திருப்போம். அதை கொடுக்கிற வரைக்கும் நமக்குள்ள எப்போ அவருக்கு அந்த காரியத்தை நம்ம சந்திப்போம், எப்போ அவருக்கு அந்த காரியத்தை நாம் அவருக்கு கொடுத்து தீர்ப்போம் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்தே நாம் தியானிச்சுன்னு இருப்போம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து போகும்போது ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து டெஸ்ட் எடுப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து டெஸ்ட் எடுக்கும்போது அதற்கான நோய் ஏதாவது அறிகுறி இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து டாக்டர் அப்புறமா என்ன பண்ற டெஸ்ட்டை பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். என்ன காரியமோ, என்ன காரியத்தை சொல்லுவாங்களோ டாக்டர், நமக்கு ஏதாவது நோய் அட்டாக் ஆயிருக்குமா, நமக்கு ஏதாவது வியாதி வந்திருக்குமோ என்று சொல்லி அதை குறித்தே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்ட் வர்ற வரைக்கும் அதை குறித்தே தியானமா இருப்போம். நாம ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அந்த கடன் கொடுக்க வேண்டிய பண தேவைகள் நம்ம கிட்ட இல்லை. நம்ம எப்படி அந்த பண தேவைகளை சந்தித்து இந்த நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, நம்ம எப்படியாவது அந்த பண தேவைகளை என்ன பண்ணணும், நமக்கு சந்திக்கப்படணும். யார்கிட்டையாவது வாங்கி கொடுக்கறதா, இல்லை நம்ம கையிட்டு வேலை செஞ்ச வேலையை வர வேண்டிய பணம் வந்துடுச்சுன்னா அதை எடுத்துன்னு போய் நம்ம கொடுப்போமா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை கொடுக்கிற வரைக்கும் நம்ம எப்பொழுதும் இரவும் பகலும் என்ன பண்ணுறோம், அதை குறிச்சே ஒரு நினைப்பாவே இருப்போம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் வேதத்தின் மீது பிரியமாயிருக்கிற மனுஷன். அதை விரும்பணும். ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், விரும்பணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சமா மாறிடும். அப்போ அந்த காரியங்களை நாம் இருதயத்தில் நினைச்சு அந்த விருப்பத்தோடு இருக்கும்போது அதை குறிச்சே நம்ம சிந்தித்து கொண்டு இருப்போமானால், ஆனால் வேதம் என்ன சொல்லுது, இரவும் பகலும் இந்த வேதத்தை தியானித்து இந்த வேதத்தையோடு நம்ம என்ன பண்ணணும், நடப்போமானால் நீங்க தான் பாக்கியவான்களா இருப்பீங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் எப்பொழுதும் நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? அதுபோல வேதத்தை எப்பொழுதும் நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்து வேதத்தை தியானித்து விட்டு நாம் கடந்து போகிற ஸ்தலங்களில் எல்லாம் இந்த வாக்கியங்களை குறித்து, இந்த தேவ திருவசனங்களை குறித்து எப்பொழுதும் நாம் நினைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியம் என்றால் என்ன? அவரை குறித்து எப்பொழுதும் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுதும் அவரை குறித்தே நினைவுள்ளவர்களாய் இருக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை மண்ணால் உருவாக்கினார். இந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்காக தான். எப்பொழுதும் அவரை குறித்தே நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். ஒன்றை குறித்து நமக்கு என்ன வரக்கூடாது, சிந்தை வரவே கூடாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இரவும் பகலும் என் வேதத்தின் மீது தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேத வாக்கியங்களை நாம் அனுதினமும் வாசிக்கும் போது இந்த வசனங்களை குறித்து எப்பொழுதும் நம்முடைய நினைவு இருக்க வேண்டும். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள என் பரிசுத்தரே, உமது கரத்தில் ஏசப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரவும் பகலும் வேதத்தின் மீது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே, அந்த பாக்கியத்தை தந்ததற்காக நன்றி. தரப்போகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.